அம்மா சுதா, பேசாதம்மா. என்னைக்கு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, எப்ப என் காதலையும் கல்யாணத்தையும் நீ ஒத்துக்கலையோ, எனக்கு கல்யாணமாய் ஒரு நாளாவது உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சிருப்பேனா? கல்யாணம் ஆன உடனே ரிப்போர்ட்டர் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நீ சொன்ன சொந்த வாழ்க்கை வேற, பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு. ராஜினாமா கடிதத்தை நீ கிழிச்சு போட்ட. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன் பொண்ணுன்னு பத்திரிக்கை ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா? இப்ப என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு நீ யாரு? எனக்கும் என் மாமியாருக்கும் 1000 இருக்கும். நானும் என் புருஷனை இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்த்துக்கோ. அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிக்கையில தாறுமாறா எழுதியிருக்கேன். ஏய் நிறுத்து நிறுத்து. உன்னை பத்தி யார எழுதுனா? சரியா படிச்சியா? இதே மதுரையில ஒரு வீட்டுல அப்படி நடக்குது, அவ்வளவுதான் நான் எழுதுனேன். ஒன்னே நீ எடுத்துக்கிற. என் வீட்டுலதான் அப்படி நடக்குதுன்னு ஊருக்கே தெரியுமே. அப்ப அதுக்கு பரிகாரம் தேடு. பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும், சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும், பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும், மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும், மூதேவியா இருக்க கூடாது. குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும், வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், செத்தா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைன்னா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், பொம்பளைன்னா நல்ல மருமகன் மாமியார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிட்டேடி படுபாவி. நான்